தேர்தலுக்கு முன்பாக வாக்காளர் பட்டியலில் முழுமையான திருத்த பணிகள் செய்ய நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான மத்திய பாஜக அரசின் தந்திரம். பதற்றமில்லாத சூழலில் அதை செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த பணிகளை முறையாக செய்ய முடியும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் வாக்காளர்களின் வாக்கு உரிமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எந்த சீர்திருத்தத்திற்கும் தமிழ்நாடு எதிரி அல்ல எனவும் பேச்சு. சென்னை தியாகராய நகரில் SIR விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். 64 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த நிலையில் 44 கட்சிகள் பங்கேற்றுள்ளதாக தகவல். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆதரிப்பதாக அறிவித்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காத திமுக. அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி தரப்பிற்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கவில்லை என தகவல். SIR-ஐ பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முயற்சி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீக்குகின்ற அந்த பணிகளை வெளிப்படையாகவே அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இந்த வெல்வதற்கான அந்த வாய்ப்பு கடந்த பல வருடங்களாக பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. மக்கள் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எனவே இதில் எப்படியாவது அந்த இதை பயன்படுத்தியாவது அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்கு உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம். இந்த குழப்பமான நடைமுறையை விடுத்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சிறப்பு தீவிர திருத்தத்தை கடுமையாக எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ளும் திமுக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன்? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. சென்னை ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வரும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம். தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக CBI விசாரணைக்கு 10 பேர் ஆஜர். 306 பேருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில் ஆஜரான 10 பேரிடம் CBI அதிகாரிகள் தீவிர விசாரணை. சென்னையில் சென்ட்ரல், எழும்பூர் உள்ளிட்ட 3 முக்கிய ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்த நிலையில் மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரணை. குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளுக்காக வைகை அணையிலிருந்து 2000 கன அடி தண்ணீர் திறப்பு. 5 மாவட்ட மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து மோதி சிதறிய வாகனங்களால் போக்குவரத்து பாதிப்பு. திடீரென சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டியால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல். கோவை திருமலையம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் இரவில் வழங்கப்பட்ட உணவில் கிடந்த பூச்சிகள். உணவை சாப்பிட்ட 5 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருத்தணி அருகே பத்திரப்பதிவு எழுத்தர் வீட்டில் 100 சவரன் நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. வீட்டில் அமர்ந்து மது அருந்துவிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றி சென்ற கொள்ளையர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த இளைஞர். நொடி பொழுதில் துரிதமாக செயல்பட்டு இளைஞரை காப்பாற்றிய காவலருக்கு குவியும் பாராட்டு.
சிவகங்கை பேருந்து நிலையம் எதிர இளைஞர் ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி படுகொலை. இளைஞரை உடலை கைப்பற்றி 3 பேர் கொண்ட கும்பலை தேடி வரும் காவல்துறையினர். விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் பொதுமக்கள் உற்சாக குளியல். சிவகங்கை அருகே பிரான்மலையில் ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட கிடா பூஜை. பச்சரிசி சாதத்தை உருண்டையாக உருட்டி பக்தர்களுக்கு பரிமாறப்பட்ட கிடா கறி விருந்து. தஞ்சை பெரிய கோயில் சதய விழாவை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற சுவாமி வீதி உலா. கோயில் வளாகம் முழுவதும் நிரம்பி வழிந்த பக்தர்கள் கூட்டம். பிரத்யேக ட்ரோன் காட்சி. உலக புகழ்பெற்ற முத்துப்பேட்டை ஜாம்புவான் ஓடை தர்காவில் 724 ஆண்டு கந்தூரி விழா. வெகு விமர்சையாக நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி வீதி உலா கோலாகலம். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. தமிழ்நாடு முழுவதும் கல்லறை திருநாளை முன்னிட்டு கல்லறை தோட்டத்தில் குவிந்த கிறிஸ்தவர்கள். முன்னோர்களின் கல்லறைகளில் பூக்களை வைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி மாலை அணிவித்து பிரார்த்தனை. மதுரை மாவட்டம் மாடக்குளம் பகுதியில் சுடு தண்ணீரில் தவறி விழுந்த 7 மாத குழந்தை உயிரிழப்பு. குளிப்பதற்காக போட்டு வைக்கப்பட்டிருந்த சுடு தண்ணீரில் விழுந்து உயிரிழந்த சோகம். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் விடுமுறை நாளையொட்டி மீன் வாங்க குவிந்த பொதுமக்கள் கூட்டம். விலையையும் பொருட்படுத்தாமல் விருப்பமான மீன்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை 5:26 மணிக்கு CMS-03 என்ற செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்கிறது LVM-3 M5 ராக்கெட். போர் கப்பல்கள் விமானங்களுக்கிடையே தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்த உதவும் என இஸ்ரோ தகவல். பெங்களூரில் அபராதத்தில் இருந்து தப்பிக்க ஹெல்மெட்டுக்கு பதில் பாத்திரத்தால் தலையை மூடிய இளைஞர். சமூக வலைதளங்களில் வைரல் ஆகும் வீடியோ. Look at his helmet. Yellow shirt. Just another day in Bangalore. நடப்பாண்டு இறுதிக்குள் பறக்கும் காரை அறிமுகம் செய்து டெமோ காட்ட உள்ளதாக டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் அறிவிப்பு. டெமோ நிகழ்ச்சி வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் என்றும் உறுதி.
மும்பையில் இன்று மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 165 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அள்ளுமா இந்திய அணி? மகளிர் உலகக்கோப்பையுடன் புகைப்படம் எடுத்த இந்தியா தென்னாப்பிரிக்கா கேப்டன்கள். இணையத்தில் வைரலாகும் வீடியோ காட்சி. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கடைசி T20 கிரிக்கெட் போட்டி. வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா களமிறங்கும் நிலையில் போட்டி இரவு 7:15 மணிக்கு தொடக்கம். சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக நியூசிலாந்து அணி வீரர் கேன் வில்லியம்சன் அறிவிப்பு. ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடப் போவதாகவும் அறிவிப்பு.